லவ்வர்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான மினி க்ரோஷெட் போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு 3 க்ரோஷெட் நீடில் எடுத்துகிட்டு உங்களுக்கு விருப்பமான யானில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லிப் நாட் போட்டு செயின் 23 பண்ணி முடிச்சுக்கோங்க. இப்போ அந்த செயின் 23 பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஸ்டிச்சில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் டபுள் க்ரோஷெட் பண்ணிக்கோங்க. ஹாஃப் டபுள் க்ரோஷெட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் 7 டைம்ஸ் வந்து டபுள் க்ரோஷெட் பண்ணி முடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட் பண்ணிவிட்டு அடுத்த 2 ஸ்டிச்சில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் முடித்ததுக்கப்புறம் இதே ப்ராசஸை ஆப்போசிட் சைடில் ரிப்பீட் பண்ணணும். மறுபடியும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் 7 டைம்ஸ் டபுள் க்ரோஷெட் பண்ணி முடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ 7 டைம்ஸ் டபுள் க்ரோஷெட் முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1/2 டபுள் க்ரோஷெட் முடிச்சுட்டு எண்டில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஒரு போவோட டிப் வந்து முடிஞ்சிடும். இந்த மாதிரி அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஆப்போசிட் டைரெக்ஷன்லேயே இதே மாதிரி தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ இதே ப்ராசஸை அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டிச்சில் வந்து ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட் பண்ணி முடிச்சுக்கோங்க. அடுத்த 7 செயினில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் க்ரோஷெட் பண்ணி முடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 7 டைம்ஸ் வந்து டபுள் க்ரோஷெட் முடித்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்டிச்சில் வந்து 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரோஷெட் பண்ணிவிட்டு அடுத்த 2 ஸ்டிச்சில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதே ப்ராசஸை ஆப்போசிட் சைட்லையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக யானை விட்டுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு லூப்பை வந்து டைட்டன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு போ ஷேப்புக்கு த்ரெட்டை வந்து கட்டி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா செக்யூர் பண்ணி இந்த மாதிரி நாட் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒயிட் கலர் யானை எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா செயின் 30 பண்ணிக்க போகிறோம். இப்போ செயின் 30 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு பஃப் ஸ்டிச் மாதிரி எண்டில் வந்து பண்ண போகிறோம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் த்ரெட் விட்டு கட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே வந்து ஒரு 3 செயின்ஸ் பண்ணிவிட்டு 5 டைம்ஸ் டபுள் க்ரோஷெட் பண்ணிக்கோங்க. ஒரு பஃப் ஸ்டிச்சுக்காக யான் ஓவர் வந்து புல் ஓவர் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த 5 டபுள் க்ரோஷெட் பண்ணதுக்கப்புறம் இப்படி யானை வந்து ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பஃப் ஸ்டிச் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ லூப்பை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு 3 செயின் ஸ்பேஸ்க்குள்ளே நீடில் இன்சர்ட் பண்ணி இந்த யானை வந்து புல் ஓவர் பண்ணிவிடுங்க. எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட் இந்த மாதிரி உள்ளே கொண்டு வந்துட்டு நாட் போட்டு செக்யூர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து கட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து பார்த்திங்கன்னா 3 செயின்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணிட வேண்டியதான் எக்ஸ்ட்ரா த்ரெட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான பஃப் ஸ்டிச் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷன்லேயே பண்ணிவிடுங்க. எக்ஸ்ட்ரா த்ரெட் இதெல்லாம் அது மாதிரி கட் பண்ணி ஹைட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனையும் பண்ணி முடித்ததுக்கப்புறம் 2த்தையும் சேர்த்து இந்த மாதிரி நாட் போட்டு செக்யூர் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மறுபடியும் அந்த ஒயிட் கலர் யானை எடுத்து இது மேலே வந்து அப்படியே 2-3 தடவை ரோல் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5 டைம்ஸ் ரோல் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சூப்பரான போ ஹேர் கிளிப் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு.